திருப்புவனம் அஜித்குமாரனுடைய அந்த சிறை கொட்டடி படுகொலை வழக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன். இப்போ என்னன்னா, அந்த கொலை வழக்குல நிக்கிதா அப்படிங்கிற அந்த பெண்மணி முதல்ல ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க சொன்ன அதே நேரத்துல பாலிமர் சேனல் கிட்டத்தட்ட இந்த நிக்கிதாவுடைய பின்புலம் குறித்து அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நபர் இந்த நிக்கிதா கிட்ட கொடுத்த பணத்தை நாங்க இழந்த பணத்தை திரும்ப கேட்கும் போது பசும்பொன் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் எங்களை மிரட்டினாரு, உன்னால என்ன முடியுமோ பாத்துக்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த பசும்பொன் பாண்டியன்ற பேரை கேள்விப்பட்ட உடனே எனக்கு அவரா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி நானும் பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற அந்த நபருடைய ட்விட்டர் பேஜை போய் பார்த்தா சங்கிகள்லாம் என்ன கடிச்சு வைக்கிறாங்க, அந்த பசும்பொன் பாண்டியன் நான் கிடையாது, மதுரையிலேயே 4 பசும்பொன் பாண்டியன் இருக்காங்க அப்படின்லாம் பல மாதிரியாக விளக்கம் கொடுத்தார். உடனே நம்முடைய நண்பர் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்மையில நியமிக்கப்பட்டவர் தென்னகம் விஷ்ணு அவர்கள், அவருடைய வலைவழியில ஒரு ஒரு 2-3 காணொலிகள், எனக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு 2-3 காணொலிகள் போட்டாரு. அதுல குறிப்பாக அது நீதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரத்தையும் வெளியிடுவேன் அப்படின்னு அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த பசும்பொன் பாண்டியன் தென்னகம் விஷ்ணு இவங்க 2 பேருக்கு முடியலாம் அந்த மோதல், குறிப்பாக தென்னகம் விஷ்ணு சொன்ன விஷயம் உண்மையா, பசும்பொன் பாண்டியனுடைய பின்னணி என்ன, அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்கிறோம். வாங்க பார்க்கலாம். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த புகாரை கொடுத்த அந்த நிக்கிதா அப்படிங்கிற பெண்ணுக்கு பின்புலமாக இருந்து ஒரு நபர் செயல்பட்டாரு. அவரு அந்த நிக்கிதாவுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பை வாங்கி கொடுப்பதற்காக வழக்கறிஞர் அப்படின்ற பேர்ல சில வேலைகள்லாம் பண்ணினாரு அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுடைய தரப்புல சொன்னாங்க. திருநகர் அப்படிங்கிற பகுதியில இருந்த பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தருடைய பேரை சொல்றாங்க. இவர் தான் அவரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அப்ப அந்த இடத்துல அந்த நபர்கிட்ட, அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட அவருடைய போட்டோவை அனுப்பி இவர் தானா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா இவர் தான் அப்படின்னு அவர் உறுதிப்படுத்தி சொன்னதை ஒரு குரல் பதிவாக நண்பர் தென்னகம் விஷ்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதற்காக இந்த பசும்பொன் பாண்டியன் கிட்டத்தட்ட ஒரு கொலை மிரட்டலே எடுத்திருக்கிறார். சொன்னா நான் எட்டி மிதிச்சா நீ செத்து போயிடுவேன், உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன், இன்னும் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், நான் கடிச்சு பொறாண்டிடுவேன், நான் சிங்கண்டா அப்படி அப்படின்னு பயங்கரமா மிரட்டல் கொடுத்திருக்காரு பசும்பொன் பாண்டியன். இப்ப இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது இவர் யாரு, இவருடைய பின்புலம் என்ன, நிறைய பேர் சொல்லிட்டாங்க இவரெல்லாம் ஏடிஎம்கேல இருக்கிறாருங்க அப்படின்னு. அப்புறம் தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, அது ஏடிஎம்கே இல்லைங்க, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, ADMMK அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. கட்சி இவர் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, லெட்டர் பேட்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு கட்சி இருக்கு போல. அந்த கட்சியை வச்சுக்கிட்டு இந்த பசும்பொன் பாண்டியன் இருக்கிற மேடைகள்லாம் ஏறி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது அவருடைய வேலை. இப்படி ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்தே ஆளுங்கட்சியுடைய ஆதரவுல ஆளுங்கட்சியுடைய அதிகார பலத்தை தனக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொண்டு சில தவறுகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் விஷ்ணு போன்றவர்களோ அல்லது விஷ்ணுவுக்கு முன்னாடி இருந்த இன்னும் சில பத்திரிகையாளர்களோ இந்த புலனாய்வு மூலமாக சில விஷயங்களை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பாதிக்கப்பட்டவங்க சொன்னதுதான் முக்கியமான விஷயம், இவர் தான் எங்களை மிரட்டினார் அப்படின்னு. 2010 வாக்கில் அஸ்ரா கார்க் அவர்கள் தான் மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக, அந்த காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர் சவுத் ஜோன்ல ஒரு முக்கியமான பதவியில் இருந்த சவுத் ஜோன் ஐஜியா இருந்தாருன்னு நினைக்கிறேன். முக்கியமான அந்த அதிகாரிகள் எல்லாமே அவங்களால முடிஞ்ச நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நிக்கிதா கண்டிஷன் பில்ல கையெழுத்து போட்டாங்கலாம் சொல்றாங்க. இப்போ இந்த பசும்பொன் பாண்டியன் யாரு? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த பசும்பொன் பாண்டியன் ஓரளவு தெரியும். ஏன்னா அந்த கடல்ல பேனா சிலை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அண்ணன் சீமானவர்கள் போய் நீ வையே நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பசும்பொன் பாண்டியன் தான் பெரிய மிரட்டல் விடுற மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணாப்புல. அது காமெடி தான், மிரட்டல்லாம் கிடையாது. அவர் மிரட்டல் நினைச்சுக்கிட்டு அதை பண்ணாரு. இப்ப கூட தென்னகம் விஷ்ணு கொலை மிரட்டல் எடுக்கிறதா நினைச்சு இன்னொரு காமெடி பண்ணியிருக்காப்புல. பட் இந்த பசும்பொன் பாண்டியன் எவ்வளவு டெரரான ஒரு பர்சன், அதாவது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு பலமான, எவ்வளவு தீவிரமான, அவர் சொல்றாரு இல்லையா, நான் சிங்கம், நான் அப்படி நான் பாஞ்சிருவேன், நான் புரண்டிடுவேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, அவர் எப்படியெல்லாம் புரண்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் இருக்கு. பசும்பொன் பாண்டியன் மேல தென்னகம் விஷ்ணு வைத்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை அவருடைய காணொலியிலே வழங்கியிருக்கிறாரு. குறிப்பாக பணத்தை இழந்தவர், மிரட்டப்பட்டவர், இவர் தான் என்ன மிரட்டினாரு, இந்த வழக்கறிஞர் தான் அப்படின்னு பசும்பொன் பாண்டியனுடைய அந்த புகைப்படத்தை பார்த்து உறுதி செய்திருக்கிறார். இதில் முதல் ஆதாரம். மேலதிக ஆதாரங்களை நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் அவருடைய தலைமையின் கீழே ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அவரோ அல்லது சிபிஐ விசாரணையிலையோ அவங்க தான் இந்த நிக்கிதாங்கிறவங்க யாரு, இவங்களுடைய குற்றவியல் பின்புலம் என்ன, அதுல இந்த பசும்பொன் பாண்டியன் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காரா, அவர் ஏதாவது சட்ட பாதுகாப்பை இந்த நிக்கிதாவுக்கு கொடுத்திருக்காரா, அல்லது அதிகார பின்புலத்தினுடைய பாதுகாப்பை இந்த நிக்கிதாவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காராங்கிறத
அவங்க தான் சொல்லணும். ஆனால் இந்த பசும்பொன் பாண்டியன் மேல ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்கா, குற்றவியல் பின்னணி இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல இந்த பசும்பொன் பாண்டியன் யாரு, குற்றவியல் பின்னணி இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அதுல ஒவ்வொரு வழக்கா நம்ம பாத்துருவோமே. முதல்ல அவர் மேல இருக்கக்கூடிய முதல் வழக்கு என்னன்னா ஐபிசி செக்ஷன் 511. அதன்படி பசும்பொன் பாண்டியன் மேல ஒரு ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான குற்றம் புரிந்த வழக்கு இருக்குது. ஐபிசி செக்ஷன் 212 படி பசும்பொன் பாண்டியன் மேல ஹார்பரிங் அஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு குற்றவியல் வழக்கு இருக்கு. அதாவது சட்டத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒருவரை காப்பாற்ற நினைப்பது. ஒருத்தர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்களை வந்து சட்டத்தினுடைய பார்வையிலிருந்து மறைத்து அவரை காப்பாற்றுவதுங்கிறதுல இந்த ஹார்பரிங் அஃபெண்டர்ங்கிற ஒரு குற்றவியல் வழக்கு செக்ஷன் 201 ஐபிசில செக்ஷன் 201ல காசிங் டிசப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் ஆர் கிவிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு ஸ்கிரீன் அஃபெண்டர் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை மறைத்தல் அல்லது பொய்யான ஆதாரங்களை உருவாக்குதல், இந்த மாதிரியான வழக்குகளும் இந்த பசும்பொன் பாண்டியன் மேல இருக்கு. ஐபிசி செக்ஷன் 147 பனிஷ்மெண்ட் ஃபார் ரயாட்டிங், கலவரத்திற்கான ஒரு குற்றச்சாட்டும் கூட அவர் மேல இருக்குது. அதற்கு பிறகு ஐபிசி செக்ஷன் 148 அதாவது ரயாட்டிங் ஆர்ம்டு வித் டெட்லி வெப்பன் அப்படின்னு அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஐபிசி செக்ஷன் 120B அதன்படி பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி, குற்றவியல் சதி வழக்கு இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மேல இருக்குது. நெக்லிஜென்ட் கண்டக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு, அதாவது வெடிகுண்டு வெடிபொருட்கள் வைத்திருந்ததாக மற்றொரு குற்றச்சாட்டும் ஐபிசி செக்ஷன் 286 படி இந்த பசும்பொன் பாண்டியன் மேல இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. அதற்கு பிறகு செக்ஷன் 109 படி குற்றம் செய்ய தூண்டியதற்கான ஒரு குற்றச்சாட்டும் பசும்பொன் பாண்டியன் மேல இருக்கு. செக்ஷன் 149 படி குற்றம் செய்வதற்கான நோக்கத்தோடு ஒன்று கூடிய சிலரில் ஒருவர் அப்படிங்கிற மாதிரியான மற்றொரு செக்ஷனுமே இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மேல இருக்கு. இவ்வளவு குற்ற பின்னணி உள்ள பசும்பொன் பாண்டியனை தான் தென்னகம் விஷ்ணு யாருன்னு தெரியாம, இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம சீண்டிருக்காங்க. தெரிஞ்சுதான் சீண்டிருக்கிறாரு. இருந்தாலும் கூட வெடிபொருள், அந்த அச்சுறுத்தக்கூடிய ஆயுதங்கள், கலவரம் செய்யறது, சட்டத்தின் பார்வையிலிருந்து ஒருத்தரை மறைப்பது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்த பசும்பொன் பாண்டியன் 2019 அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் வச்சு பசும்பொன் பாண்டியன் யாரு நீங்க புரிஞ்சுக்கங்க. தென்னகம் விஷ்ணுவனுடைய பாதுகாப்புக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் இந்த பசும்பொன் பாண்டியனாகத்தான் இருப்பார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. மற்றபடி இந்த 2019 சொன்ன அஃபிடவிட்ல இருந்து எத்தனை வழக்குகள்ல இருந்து அவர் விடுபட்டு இருக்காரு, இன்னும் எத்தனை வழக்குகள் அவர் மேல இருக்குன்னு அவர் தான் தெளிவுபடுத்தணும். பசும்பொன் பாண்டியன் நான் கடிச்சிருவேன், நான் பொறாண்டிடுவேன், நான் எட்டி மிச்சனா செத்து போயிடுவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அது காமெடின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் அப்படிதான் இருக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கொலை மிரட்டலுக்கான வார்த்தைகள் மாதிரி இருக்கு. இவர் வந்து அண்ணாவின் வழியில் திராவிடத்தின் வழியிலாம் பேசுறாரு. திராவிடம் நீண்ட நாட்கள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம்னாலும் கூட இந்த மாதிரியான வன்மமிக்க வன்முறைக்கான வார்த்தைகள் அதெல்லாம் பயன்படுத்தி ஒருவர் காணொலி வெளியிடுறாருன்னா அவர் மேல சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அந்த விதத்துல பசும்பொன் பாண்டியனுடைய இந்த மாதிரியான வன்முறைகளான வார்த்தைகளுக்காகவே அவர் மேல வழக்கு தொடுக்கப்படணும். இவர் வந்து ஒரு வன்முறை தோன்ற மாதிரியான பேச்சுக்களை பேசுறாரு. தன் மீது குற்றச்சாட்டு இல்லைன்னா நான் அந்த நபர் இல்லைங்க, நான் எந்த கோர்ட்ல வேணாலும் நிரூபிக்க தயார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றதை விட்டுட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறத விட்டுட்டு, அந்த குற்றச்சாட்டை வைத்த ஒரு நபரை, அதை சொன்ன பணத்தை இழந்த ஒரு நபரை மிரட்டுற மாதிரி அவர் வந்து நான் கொண்டுடுவேன் மிதிச்சிருவேன் அப்படின்னு பேசுறது ஒரு அநாகரிகமானது. ஒரு வழக்கறிஞர்னு அவர் சொல்லிக்கிறாரு. வழக்கறிஞர்னு சொல்ற நபர் இப்படி பேசுறதுங்கிறது தண்டனைக்குரிய குற்றம்ங்கிறது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இதை பத்தி குறிப்பாக நான் சொன்ன இந்த செக்ஷன்ல உள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.